ஹரி ஓம். ஓம் ருத்ராய நமஹ. ருத்ரா என்று சொல்லப்படுகின்ற சப்தம் ஆழமான பொருளை கொண்டதாக அமைகிறது. 2 அக்ஷரங்கள் இருக்கின்றது. ரோதயதி. யார் ஒருத்தர் ரோதனம் கொடுக்கின்றாரோ அவருக்கு பெயர் ருத்ரன் என்று பெயர். எப்பொழுது? சம்ஹார காலே பிரஜாகா சம்ஹரன் ரோதயதி. பிரளய காலத்திலே சிருஷ்டியானது செய்யப்பட்டு எல்லோரும் வாழ்ந்து மீண்டும் இந்த உலகத்தை விட்டு எல்லா ஜீவராசிகளும் லயமடையக்கூடிய காலம் பிரளய காலம். அந்த பிரளய காலத்திலே பிரஜைகளை சம்ஹாரம் செய்து யார் அழ வைக்கின்றாரோ, உண்மைதானே, நாம் இறைவனை மறந்துவிட்டு உலகத்தை நோக்கி போய் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து என்னுடையது என்று நாம் அபிமானிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அப்பொழுது நமக்கு இறப்பு என்கின்ற ஒரு சப்தம் கண்டால் அது நமக்கு வேதனையைத்தானே கொடுக்கிறது. அந்த வேதனையை கொடுப்பதின் மூலமாக இறைவன் ருத்ரன் என்கின்ற செயல்பாட்டை செய்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுதல் என்பது நம்முடைய அறிவை தூண்டக்கூடியதாய் அமைகிறது. நான் தேடியவை அனைத்தும் உண்மை அல்ல, ஒரு காலத்திலே அழியப் போகத்தான் செய்ய போகிறது. அழியாதவன் இறைவன் ஒருவனே, நான் அவனை அடையாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டேனே, என்னுடைய காலம் வீணாகிவிட்டதே என்று அழுதல் என்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்வதன் மூலமாக ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இறைவன் சிந்திக்க தூண்டுகின்றான். ஆயனாலே அவனுக்கு பேர் ருத்ரஹா என்று பெயர். அப்படி சிந்திப்பதன் மூலமாக அடுத்த பிறவியிலேயாவது அந்த ஜீவன் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வதற்கு இறைவன் அனுகிரகம் செய்கிறார். ஹரி ஓம்.